Plata o plomo. Plata o plomo. Plata. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கீ ப்ரான் ரோஸ்ட். ப்ரானை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. ஏன்னா கீ ரோஸ்ட்டுன்றதுனால நெய்யில் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா, இந்த மசாலாவில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கோன்னா மிளகு, ஜீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, மல்லி, தேங்காய், 2 பல்லு பூண்டு, அப்புறம் புளி கொஞ்சம், சும்மா ஒரு 2 கொட்டை புளி. நான் திருப்பி சொல்கிறேன். மிளகு, ஜீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, மல்லி இருக்கு இல்லையா, வரமல்லி, அந்த மல்லி, 2 துண்டு பூண்டு, அதுக்கப்புறம் புளி 2 கொட்டை புளி போட்டு அரைச்சிக்கணும். இதை நல்லா அந்த நெய் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரான், மஞ்சத்தூள் போட்டு அதை எடுத்து அந்த மசாலா கூட போட்டு திரட்டிக்க வேண்டியதான். நல்லா இந்த மசாலாவும் ப்ரானும் ஒட்டுற மாதிரி நல்லா திரட்டி விடுங்க. நல்லா திரட்டி விடுங்க. இந்த ப்ரான் வந்து நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. ஏன்னா வந்து ப்ரான் வந்து நார்மலாகவே தண்ணி விடும். இப்போ நல்லா வதங்கிடும், அதுவே அது வெந்துடும். நம்ம வந்து ப்ரான் வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கு மேலே ரொம்ப வெந்துச்சுன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். இதை பாருங்கள், இப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக அந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. நீங்கள் இப்படியே கூட செமி கிரேவியாகவும் அதை இறக்கிக்கலாம், இல்லைன்னா ட்ரையாக கூட இறக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டு இறக்கிட வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.